ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் வேணும், சரிங்களா? அதுதான். ஸோ வெஷல் கிளீனிங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்ராகவும் ஆள் தேவைப்படுது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி இருக்குது, சரிங்களா? 6 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ஹோட்டலில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஐடியா இருக்குது, அதுவும் சவுதி அரேபியா ரியாத்தில் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கணும் இல்லை வேலை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிடுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேலரி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், கேமரா மாறி போயிட்டான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராங் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து. என்னடா இன்றைக்கி இப்படி இருக்குன்னா, ஸோ நான் இன்றைக்கி வந்து கரெக்டாக 3 மணி ஆகும்போது ரூமில் வந்துட்டேன். பயங்கர வெயிலாக இருந்து கேமராவும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹைன்னு சொல்லி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேமராலாம் கலத்தி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் கொடுத்தேன். நீங்கள் ஒரே நிமிஷம் மாட்டிக்கலாம் நம்மளோட ஆயுதத்தை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட போய்ட்டு ஆர்டரை கொடுத்தேன். இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர். ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 4:25 ஆகுது. ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 1 மணி நேரம் ஒரு ஆர்டர் எடுத்து கொடுக்குறதுக்கு ஆயிருக்கு இன்றைக்கி. ஓ மை காட். இன்றைக்கி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் டைம் முன்னோட்டி வந்துட்டேன். என்ன ரீசன்னா இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருக்குங்க. நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகிட்டே இருக்குது. எப்படின்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோவே தான் இப்போ எடிட் பண்ணி போடுறோம். ஸோ அப்போ இப்போ எடுக்கிற வீடியோ எப்போ நம்ம எடிட் பண்ணி போடுவோம்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தேன். ரெண்டாவது நேற்று நைட்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் சவுதியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஃபைட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சாப்பில், ஆனால் இஸ்ரேல் லைட்டாக இப்போ ஒதுங்கிட்டாப்பில், பேக் அடிச்சிட்டாப்பில். அது நம்ம எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியல, நம்ம தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது. பட் இப்போ ஈரானுக்கும் இப்போ அமெரிக்காவுக்கும் ஃபைட் நடக்கிறதுனால இங்கே ஸோ நம்மளோட ரூம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட எம்பசி அமெரிக்காவோட அவங்களாம் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இடத்த வந்து குவைத்தில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சொல்லணும்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பரபரப்பாக இருந்தனால சரி ஓகே இன்றைக்கி நான் ஃபுல்லாக பார்த்தேன். என்னோட சர்ச் லிஸ்ட்லேயும் சரி, எனக்கு ஷோ ஆன ஃபீட்பேக்கும் சரி, எல்லாமே இந்த குவைத்தும் ஈரானுக்கான ஃபைட்டை பற்றி தான் நேற்று ஃபுல்லாக நடந்துச்சு. எனக்கும் நிறைய ரீல்ஸாக தான் வந்துச்சு. சரி ஓகே, இப்போ வந்து இந்த ஃபைட்டை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் நம்மளுக்கு இதை பற்றி ஃபுல்லாக ஒன்றும் தெரியாது, பட் தெரிஞ்ச வரைக்கும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். அதுவும் இந்த வீடியோவில் கொஞ்சம் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாபை பற்றி சொல்ல வந்திருக்கேங்க. ஒரு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டராக ஆள் தேவைப்படுறாங்க. வெயிட்ரு அப்புறம் கிளீனர். ஸோ அந்த பிளேட் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் வெஷல் வாஷிங்க்கும் அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறதுக்கும் ஆள் தேவைப்படுது. இந்த சப்ளை பண்ணுறவங்க ஆல்ரெடி சவுதியில் இருந்தவங்களாக இருந்தால் பெஸ்ட் அப்படிங்கிறாங்க அந்த கடையிலேருந்து. சரிங்களா, இது ஒரு கடைக்கு தான் ஆள் தேவைப்படுது. ஸோ குறைஞ்சது 14 மணி நேரம் வேலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. 12 மணி நேரம் கிடையாது, 14 மணி நேரம் வேலை இருக்கும். சம்பளம் ரொம்ப கம்மி தான், 1300 ரியால் சம்பளங்க. சாப்பாடு ரூமு கம்பெனி கொடுத்துருவாங்க. அது போக அந்த ஹோட்டல்லே அதாவது அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 1300 ரியாலு. எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு ஒரு சர்வீஸ் காஸ்ட், விசா காஸ்ட்லாம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதிகபட்சம் 35,000 40,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. விசா காஸ்ட் எல்லாமே. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடும்போது என்ன ரேட் வருதோ அதை அவங்க போட்டு விடுவாங்க அப்படின்ட்டு அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது, நம்ம அதை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கலை. இப்படி ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு வருவீங்கன்னா வாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து டெலிவரி ஜாபுக்கு இனிமேல் கூட போகிறது இல்லை. அதேமாரி நம்ம எதுவுமே ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நம்மகிட்ட சொன்னாங்க தம்பி இப்படி வீடியோவில் போடுமா அப்படின்னாரு, அதனால் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி அவர் என்ன சொல்கிறாருன்னா சவுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே அப்படிங்கிறாரு. வெசல் வாஷிங்க்கு சொல்ல, ஏன்னா பிளேட் க்ளீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல அவர். ஆனால் 14 மணி நேரம் வேலை இருக்குன்னு மட்டும் தெளிவாக சொல்லிட்டாப்புல. சம்பளமும் இவ்வளோ தான், 1300 தான் வரும். விசா காஸ்ட் எல்லாமே சேர்த்துனா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 வரும். ஒரு 50,000 வருங்க. டிக்கெட் எல்லாமே சேர்த்து ஒரு 50,000 வரும். ஓகேன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், இவங்க எடுத்து கால் பண்ணுங்க. சவுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா புதுசாக வரவங்க ஒரு ஆர்வத்தில் வந்துடுவீங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை பார்க்கும்போது அப்புறம் இவன் வீடியோ பார்த்தா வந்தேன், அவன் வீடியோ பார்த்தா வந்தேன் அப்படி சொல்லி பிரச்சனை பண்ணக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வாங்க, வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாங்க, சரிங்களா? அதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும் டீட்டெயில்ஸ். அந்த கடை என்ன கடை என்ன இது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன்.
ஸோ 2வது ஆர்டரு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்ஃபியில் எடுத்தாச்சு. ஷார்ட் ஆர்டர் தான். ஹெர்ஃபி மெக்டொனால்ட்ஸ் அவன்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஆர்டர் தான் தருவான் சில நேரங்கள். ஸோ இதில் ஒரு அட்டை வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை எடுத்துட்டேன். ஏன்னா அது வீடியோவில் நல்லா இல்லை, ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்குது. ஏதோ குப்பையெல்லாம் போட்டு வண்டியில் கெட்டி கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் அதை எடுத்துட்டேன். வைசர் ஒன்று எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த பெரிய வைசர் மாதிரி இப்போ சில புது வண்டியிலலாம் வருது. ஸோ அந்த வைசர் எனக்கு ஒன்று வேணும், காசு கொடுத்துடலாம், காசு அந்த சேலர்லேருந்து எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் நீட்டமான வைசராக இருக்குமா, நம்மளுக்கு மொபைலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, மொபைல் ஹீட் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹீட் ஆகும், அதுதான் விஷயம். 5 minutes later. நேற்று நைட்டில் இருந்துங்க வந்து பார்த்திங்கன்னா ரியாத்துக்குள்ளே நிறைய வண்டி வந்துகிட்டே இருக்குது. எப்படின்னா எல்லாமே பக்ரீன்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரியாத்து சரி, தமாமில் சரி, நம்ம ஃப்ரெண்டு தமாமில் இருக்காப்புல, ரியாத்துக்குள்ளேயும் தமாமுக்குள்ளேயும் இந்த பக்ரீன்லேருந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பக்ரீன் வண்டியோட நம்பர் பிளேட்டை பார்க்க முடியுது. ஏன்னா இந்த இப்போது குவைத்தில் அட்டாக் நடந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பக்ரீன் வந்து பார்த்திங்கன்னா பக்ரீனில் இருக்க அந்த பொதுமக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுதிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் இன்றைக்குமே சரி, நேற்று நைட்டுமே சரி, நான் நிறைய பக்ரீன் வண்டி பார்க்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு பாம் அட்டாக்குக்கு பிறகு, ஸோ ஈரான் வந்து குவைத் மேலே போட்ட பாம் அட்டாக்குக்கு பிறகு நிறைய வண்டி வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானே உங்களுக்கு காமிக்கிறேன்னா நம்பர் பிளேட் காமிக்க கூடாது, அதுதான் ஒரு விஷயம். நம்ம நம்பர் பிளேட்டை காமிச்சு அது சப்போஸ் நம்ம போடுற வீடியோ வைரலாகிட்டோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா நாளைக்கு நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருங்க. ஏன்னா ஒரு ஆளோட தனி ஐடென்டிஃபை நம்ம காமிக்க விடாது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி. அதனால தான் காமிக்க முடியல. நான் நிறைய பக்ரீன் வண்டி இப்போ எனக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு பக்ரீன் வண்டி போயிட்டு தான் இருக்குது. எனக்கு முன்னால் ஒரு 3வது வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்ரீன் தான் போட்டு, பக்ரீனோட நம்பர் பிளேட் தான் போட்டு போகுது. பட் நம்மளால் அதை இண்டிவிஜுவலாக காமிக்க முடியல, அதான் ஒரு விஷயம். இப்போ இல்லைங்க, அதில் கட்டாயிருக்கணும், தெரியாதரமாக இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இனி அவ்வளோ விரும்பி கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 6வது ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:52 ஆச்சுங்க. ஸோ 10 மணி ஆக போகுது. இப்போ தான் 6வது ஆர்டரே நான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறேன். இப்போ தான் ஒன்று வாங்குறக்கே போகிறேன் அந்த பொருள். எதுக்கு இந்த டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் வந்து சின்னதாக தப்பு பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப லாங்காக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணேன், ரொம்ப லாங்காக வந்தனால அந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ ரிஜெக்ட் பண்ணனால ஐடி வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் கொடுத்துட்டாங்க ஹேங்கர்லேருந்து. சரி, ஓகே, நம்ம அடுத்த ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆர்டர் கொஞ்சம் சின்னது தான். சரிங்களா? ஒரு 18 கிலோமீட்டர் தான். சரி, ஓகே, அப்போ இதே நம்ம ரிஜெக்ட் பண்ணால் ஐடி கூட ஒரு 30 மினிட்ஸ் ஆயிரும், அந்த 30 மினிட்ஸில் நம்ம கொடுத்துட்டே வந்துடலாம் அப்படிங்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கு. தூக்கம் வேறு வருது. ஃபுல்லாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேங்க. உங்களுக்கு தெரியுதா, இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ 30 மினிட்ஸில் கொடுக்க வேண்டிய ஆர்டரை பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு கொடுக்கறதுக்கு. திரும்ப நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸு. சரிங்களா? டோட்டலாக ஒரு 1.5 hours பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் கொடுத்து முடிக்கிறதுக்கு ஆயிடுச்சு. ஸோ அப்படி டிலே ஆனதுனால பார்த்தீங்கன்னா அதை இது பண்ண முடியல. ஸோ இப்போ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் தான். லாங் மீன்ஸ் தூரமாக இருக்காது, மேப்பில் போகும்போது ஷார்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு போனோன்னா ரொம்ப இடம் சுற்றி போகணும். சரிங்களா? ரெண்டாவது சொல்லணும்னா நியர்பை நம்ம ரூம் பக்கத்துலேயே தாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரூம் சைடில் தான் யாரும் ஆர்டர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கேன். ரூம் பக்கத்தில் தான் கொடுத்துட்டு ரூம் போகலாம். பட் டைம் நம்ம இப்போ 10 hours ஒர்க் பண்ணோம், அது நம்ம இன்னைக்கு பண்ணலாம். அட்லீஸ்ட் 8 hours வரோம்னு நினைக்கிறேன். 8 hours தான் மொத்தத்துலேயே ஒர்க் காமிக்கும். பார்ப்போம். நல்லா தூக்கம் வருதுங்க, பயங்கரமாக தூக்கம் வருது.